இன்னைக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு 1556 கிலோ வந்து கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள், அதில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால், கெட்டுப்போன காளான்கள் மற்றும் ப்ரீ ப்ரிப்பேர்ட் செய்யப்பட்ட பார்பிக்யூவில் செய்யப்பட்ட பன்னீர், ஷீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது. வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு, எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்கு. ஸோ இன்னைக்கு இது எல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இப்போ கொடுங்கையூர் டம்ப் யார்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, யாரும் கிளைம் பண்ணல, கிளைம் பண்ணாமல் இந்த இடத்துலயே இருந்திருக்கு. அதனால இப்போ வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு. உடனடியாக அது இந்த மெட்டீரியல் எல்லாமே, இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றி இப்போ நாங்கள் அழிச்சிடுவோம். மக்கள் கைக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். புக் பண்றது வந்து இது மாதிரி ரயில்வே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்களா? டூ அட்ரஸ் யார் வந்து பாக்குறா? இல்ல ரயில்வே இருக்கலாம். இல்ல நாங்க அது சொல்லி இருக்கிறோம், ப்ராப்பரா அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க. நாங்க நாம்ஸ் பிரகாரம், எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் யாராவது இந்த மாதிரி அனுப்புறாங்கன்னா அவங்க பேர், முகவரி, அவங்க போன் நம்பர், யாருக்கு அனுப்புறாங்க அவங்க பேர், முகவரி, நம்பர், இது எல்லாமே இருக்கணும். புக்கிங் அட்ரஸ் எல்லாமே லேபிளிங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது ரயில்வேஸ் கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மீட் வந்து பெரிஷபிள் குட்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம், கெட்டு போகக்கூடியது. இது வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போறதுனால இது ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாம இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிங்க, போன ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிடிச்சிங்க ஒரு 600 கிலோ. அது எந்த அட்ரஸுக்கு போச்சு? அதுவும் தெரியல. அதுவும் இதே மாதிரி தான், அட்ரஸ் இல்ல, பேர் இல்ல, அதாவது யார் வந்து இது பண்றாங்க, ப்ராப்பரான ஒரு போன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இல்ல, இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா சார்? விசாரிக்கிறது இல்ல நீங்களே விசாரிப்பீங்களா? இது வந்து நாம வந்து நம்ம சென்னைக்குள்ளதான் இருக்கணும். இது சதர்ன் ரயில்வேஸ் வந்து புக்கிங் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், டெல்லி. இன்னைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியில இருந்து வந்திருக்குது. இந்த பார்சல் யாருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்க முடியும்னு அவங்களோட அது யாரோட பொறுப்புல வரும்னு சொல்றேன். யாருக்கு போய் யாரு புக் பண்றாங்க, இது எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுன்னு சொல்லி அது எதுவுமே தெரியல. எதுவுமே புக்கிங்ல ஆர்டர்ல இல்ல. யாரு விசாரிப்பான்னு கேக்குறேன். இது வந்து போலீஸ் தான் விசாரிக்கணும். அவங்க தான் போலீஸ் தான் கொடுக்கணும். ஆமா, கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட நாங்க வந்து சொல்லிடுவோம். அவங்க வந்து பண்ணிடுவாங்க. அவங்க ரயில்வே கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் புக்கிங் பண்றதுனால நம்ம அவங்களோட நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி இந்த லேபிளிங் நாம்ஸ் பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உடஞ்சு போன பெட்டி, இப்போ தெர்மோகோல்லாம் பாத்தீங்க அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு பாத்திருக்கீங்களா? இது மாதிரி வரக்கூடாது. நார்மலா அந்த -18 டிகிரில தான் வரணும். அது ப்ராப்பரா வரணும். இந்த இவ்வளவுக்குள்ள வரணும். அதுக்கு டாக்டர் சர்டிபிகேட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், டாக்டர் சர்டிபிகேட் இருக்கணும், யார் வெட்டி இருக்காங்கன்றது நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, எத்தனை நாளுக்குள்ள வரணுன்றதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாம வெறும் டப்பால அப்படியே போட்டு, ஒரு கோல் செயின் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, அப்படியே வந்திருக்கு. ரொம்ப அழுகி போன நிலவரத்துல தான் பார்த்தோம் நம்ம. ஆமா, அதுதான் நான் இப்ப சொன்னேன். அதுதான் டாக்டர்ஸ் கிளியரன்ஸ். இப்ப நம்ம சென்னை பொறுத்தவரையிலும் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். இப்ப வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸ் எந்த இடத்துல பண்ணாங்களோ அங்க ஸ்லாட் பண்ணி இந்த டேட்ல, இந்த டைம்ல இந்த ஆடுகள் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க சர்டிபிகேட்ல. இத்தனை நாளுக்குள்ள அந்த ஆடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்ல இந்த டிகிரில போகணும்னு எல்லாம் இருக்கு. இது எதுவுமே இல்ல. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. நம்ம இது வந்து மேலும் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி புக்கிங் பண்றப்ப ரொம்ப டீடைல்ஸோட புக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். சோ அவங்களும் கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. போன வாரத்துல வந்து ஆட்டுக்கால் பிடிச்சிங்க சைதாப்பேட்டையில. அது எந்த ஹோட்டலுக்கெல்லாம் சார் சப்ளை பண்றதுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சு, அதாவது ரோட் சைடுக்கு தான் நிறைய அவங்க சப்ளை பண்ற அன்னோன்னா இருக்கு பாத்தீங்களா, தள்ளுவண்டி அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்க்கு அவங்க கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. பட் அது யாரும் கிளியரா எங்களுக்கு தெரியல.
அதனால நாங்கள் அதை இன்னும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஒர்க்கு நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறோம். சைடு வெண்டார்ஸ்க்கு இது சம்பந்தமா ஏதாவது அவேர்னஸ் சொல்லி ஆமா, இதுக்கு தான் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இதுல அம்மா மாளிகையிலே நம்ம வந்து ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த லெவல்லையும் வந்து பெரிய லெவலில் ஒரு ஒன்லி ஃபார் இந்த நான்வெஜ் ரோட் கடைக்காரங்களுக்கு மட்டும் பண்ணோம். முதல்ல வந்து அந்த பானிபூரிக்காரங்களுக்கு நம்ம பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவா எல்லாத்தையும் கூப்பிட்டு. அதே மாதிரி இந்த தடவை நம்ம செஃப்புங்களுக்கெல்லாம் பண்ணிட்டோம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லெவலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளு வண்டிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வர சொல்லி இந்த மாதிரி கறிகள் வாங்க வேண்டாம், ப்ராப்பரான கறிகளில் வாங்கணுங்கன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.